நம்ம எல்லாரும் வட்டிக்கு வட்டி அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு பேங்க் மாதிரி. அங்க வந்து என்னலாம் டெபாசிட் பண்றோமோ அதை அப்படியே நமக்கு வட்டிக்கு வட்டி போட்டு கிடைக்குங்க. அதாவது பார்த்துன்னு சொல்லிக்கிறேன்னா, ஒருவேளை நம்ம மனசுல வந்து என்கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப சிரமப்படுறேன், என் வாழ்க்கையில வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கே முன்னேற ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, முன்னேற்றத்துக்கு தடைகள் அதிகமா இருக்கு, அவங்களாம் ரொம்ப நல்லா ஜெயிக்காங்க, இவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம்னா, நம்மளோட ஒவ்வொரு சிந்தனையுமே நம்மளோட இந்த டெபாசிட் வந்து நெகட்டிவாவே இருக்கும். நம்ம என்ன டெபாசிட் பண்றோமோ அதுக்கு வட்டி கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படின்ற பேங்க்ல வந்து நம்ம என்ன விதமான விஷயங்களை வந்து டெபாசிட் பண்ணணுமோ அதுக்கு வட்டிக்கு வட்டி கிடைச்சே ஆகுங்க. உதாரணமா பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து பெரிய லெவல்ல பணம் இல்லை, எனக்கு வந்து என்ன சொல்லி கேட்டேன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் அது தடைப்பட்டு போகுது, நான் ஒரு ராசி இல்லாதவன், என்ன எனக்கு மட்டுமே வந்து ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டா இது எல்லாமே நம்மளோட பிரபஞ்சத்தோட அக்கௌண்ட்ல நெகட்டிவ் பேலன்ஸா சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன ஆகும்னு சொல்லிக்கிறோம்னா, இது வட்டிக்கு வட்டி போட்டு நிகழ்காலத்துல நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ ஒரு நபர் வந்து என்கிட்ட பற்றாக்குறை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாருன்னா அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இது நெகட்டிவ் அக்கௌண்ட்ல. அதை அப்படியே மாத்தி ஒரு நபர் வந்து எனக்கு செல்வ செழிப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும், தான்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு அதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு, நமக்கு தினம் தினம் என்னோட தொழில் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு, நமக்கு வருமானம் அதிகமா கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அது மாதிரி நான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை வந்து டெபாசிட் பண்றாருன்னா அது பாசிட்டிவ் அக்கௌண்ட்ல போய் டெபாசிட் ஆகும். அப்போ ஒரு நபர் எதை பத்தி கூடுதல் வந்து சிந்திக்கிறாங்களோ அதுதான் வந்து அந்த நபருக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டு வட்டியை அமைது. இப்போ பிரபஞ்சத்தோட அக்கௌண்ட்ல பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன், நமக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அக்கௌண்ட் வேணுமா இல்ல நெகட்டிவ்ல கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்மளோட சிந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்.